இந்த நாளுக்கான வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படியாக வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் விலை எல்லா விலையின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். ஆனரிங் காட். தேவனை நாம் எப்படி கனப்படுத்த முடியும்? இங்கே நீதிமொழியிலே சொல்லப்படுகிற காரியம் நம்மை கொடுப்பது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் அவருக்கு கனப்படுத்துதல் என்று சொல்லும்போது, அந்த கனப்படுத்துதல் எங்கிருந்து நாம் செய்ய முடியும் என்று பார்க்கும்போது, அதை தான் நீதிமொழியிலே சாலமோன் சொல்கிறார். உன் பொருளாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ நினைத்து கொள்ளக்கூடாது, என் சாமர்த்தியத்தினாலே இவள் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்தான் போஷிக்கிறார், திமிங்கலத்தையும் அவர் போஷிக்கிறார். அங்கே குருவிகள், பறவைகள், பூக்கள் பாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாயிருக்கிறார். ஆனபடினால் நாம் பெற்றிருக்கும் அனைத்தும் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவருக்கு கொடுத்ததிலே நாம் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போதுதான் கனம் அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். உன் எல்லா விளையும் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுவான். முதற் பலன்கள் என்று சொல்லும்போது நம்முடைய ஆடுகள், நம்முடைய மாடுகள், நம்முடைய விளைநிலங்களில் உண்டாகும்படியான நம்முடைய பல வகைகள், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொன்றும் முதற் பலன்கள். முதற் பையன் நல்ல அறிவாளியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனை நாம் வேலைக்கு அனுப்பிவிட்டு, நாம் கடைசி மகன் அவனை நாம் அக்கு என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுப்போம் என்றால் அது முதற் பலன் அல்ல. நாம் முதற் பலன்களை நம்முடைய வீட்டிலே நிறைந்த எல்லா விதமான முதற் பலன்களையும் கர்த்தருக்கு நாம் செலுத்துவதனாலே அந்த கனத்தை நாம் செலுத்துகிறோம். அந்த கனத்தை செலுத்துவதனால் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வாதமே தேவன் நமக்கு நிலவரமான ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம்.